இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே இருக்குது கேமரா? எங்கேயோ பார்க்குறேன் போல். ம் சரி. ஐயோ, இது என் ஃபோனில் பார்க்குற மாதிரி எங்கேயோ போகுது. இது என்னோட ஹஸ்பண்டோட ஃபோன். ஸோ இதோட கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. ஐஃபோன் திருப்பி திருப்பி கண்ணங்க தான் போகுது. எனக்கு அது செட்டே மைண்டு செட் ஆக மாட்டேங்குது. இன்னும் கேமரா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, செட் ஆகிடும். இவங்க வச்சுருக்கிறது ஐஃபோன். ஸோ கிளாரிட்டியும் சூப்பராக இருக்குது, கொஞ்சம் வைடராக இருக்குது. நான் என் ஃபோனில் வந்து இந்த பக்கம் இப்படி லேண்ட்ஸ்கேப்பில் வச்சேன்னா அது நல்லா இருக்க மாட்டேங்குது அப்படி சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாகவே வச்சு வீடியோ எடுத்து அதை நான் வந்து எடிட் பண்ணும்போது பின்னாடி பேக்ரவுண்ட் பிளர் பண்ணிடுறேன். ஆனால் இது வந்து லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு எடுக்கிறதுக்கு எனக்கு நல்லாயிருக்கு. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இதை வந்து பார்த்துருக்கோம். எப்படி சொல்கிறது, இதுக்கு முன்னாடி வந்து இதை வேறு மாதிரியான வார்த்தைகளில் பார்த்துருப்போம். உங்ககிட்ட இருக்க ஒரு சின்ன பொருளாக கூட நான் வந்து மாறி உங்ககிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத. இது வந்து அதோட ஒரு சின்ன எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரின்னு வச்சுக்கோயேன். அது ரொம்ப ரொம்ப பேசிக்கான 1 லைன் 2 லைன் அந்த மாதிரி தான் இருக்கும். இது அதே மாதிரி பேசிக்காக ஒரு 2-3 லைன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதை படிச்சுட்டு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். உந்தன் பார்வை என்மேல் திரும்பிட உன் கண்ணுக்குள் தூசியாய் விழுந்திடுவேன். உன் கைகள் என்னை ஒரு முறை தீண்டிட உந்தன் பாதத்தின் முள்ளாக தைத்திடுவேன். ஆக்சுவலாக இது பாதத்தில்னு நான் எழுதியிருப்பேன் முன்னாடின்னு நினைக்கிறேன். அப்போ இதை மாற்றிடலாம் பாதத்தில்னு. இப்போவே ஏன் வந்து மாற்றுறேன்னா, நான் வீடியோ எடுத்துட்டு தான் அதுக்கப்புறமா என்ன படிக்கிறேன் அப்படின்றத வந்து ஃபோட்டோ எடுத்து எடிட்டில் ஆட் பண்ணுற ஸ்டிக்கராக. நான் இங்கே இப்போ எடிட் பண்ண மறந்துட்டேன்னா அப்போ சுத்தமாக மறந்துடுறேன். அதனால் இப்போ எடிட் பண்ணிட்டேன். அதாவது, உந்தன் பார்வை என் மேல் திரும்பிட உன் கண்ணுக்குள் தூசியாய் விழுந்திடுவேன். உன் கைகள் என்னை ஒரு முறை தீண்டிட உந்தன் பாதத்தில் முள்ளாக தைத்திடுவேன். உன் கவனத்தை என் பக்கம் ஒரு நொடி ஈர்த்திட ஓடாத கடிகாரம் ஆகிடுவேன். இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி கேமரா. இங்கே இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி எழுதுனேன். இது எழுதும் போதே ஒரு நல்ல மீனிங் இருந்த மாதிரி இருந்தது. நம்ம வந்து டிஃபால்ட்டாக எதெல்லாம் நம்ம கண்ணுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது, அட்ராக்ஷனுன்றது வந்து நம்மளை திரும்பி பார்க்க வைக்கிறது எல்லாமேன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா பிடிக்கிற அட்ராக்ஷன், பிடிக்காத அட்ராக்ஷன் அது வேறு. ஆனால் நம்மளோட சைட்டை ஒரு செகண்ட் அது மேலே என்னவா இருக்கும், என்னது இது அப்படி சொல்லிட்டு அந்த அட்ராக்ட் பண்ண வைக்கிறது சொல்கிறேன் நான் இதில். உந்தன் பார்வை என்மேல் திரும்பிட உன் கண்ணுக்குள் தூசியாக விழுந்துடுவேன் அப்படிங்கிறது. இப்போது நான் அட்லீஸ்ட் உன் கண்ணில் தூசியாக விழுந்துட்டா வச்சு நீ என்ன அந்த தூசி வெளியே எடுக்கிற வரைக்கும் நீ என்னை பற்றி நினச்சிட்ருப்ப. ஐயோ, கண்ணில் தூசி விழுந்துச்சு, உறுத்துது அப்படி சொல்லிட்டு. நீ என்ன விழுந்துச்சு, கண்ணில் என்ன விழுந்துச்சு அப்படின்னு பார்க்கறதுக்காக வச்சு கண்ணாடி பார்ப்பேன். ஸோ நீ என்னை கண்டிப்பாக பார்ப்பேன். நான் யார் அப்படின்றத பார்ப்பேன். நான் யாருன்னு நீ நோட் பண்ணணுன்றதுக்காகவே உன் கண்ணில் நான் விழுவேன். அப்படி உன் கைகள் என்னை ஒரு முறை தீண்டிட உன் பாதத்தில் முள்ளாக தைத்திடுவேன் அப்படின்றது. இப்போது யாருக்காக இருந்தாலுமே ஒரு நபர் இன்னொரு நபரை தொட்டு பேசுறது, அவங்க அனுமதி இல்லாமல் தொட்டு பேசுறதுன்றது அது வந்து ஸ்ட்ரிக்ட்லி நோ, கரெக்டாக. ஆனால் இப்போது நம்ம முன்னாடி பார்த்தது வந்து ஒரு இயரிங், கொலுசு அந்த மாதிரி ஏதாவது பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். எனக்கு அது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு பொருளாக மாறியாச்சும் நான் உன் கூடவே இருந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி நம்ம முன்னாடி பார்த்துருப்போம். ஆனால் உன் கைகள் என்னை ஒரு முறை தீண்டிட உந்தன் பாதத்தில் முள்ளாக தைத்திடுவேன். இப்போது நம்ம காலில் முள் குத்திச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எடுத்து போடுற வரைக்கும் நம்மளால் அது முடியாது. ஏன்னா நாங்கள் ஃபேமிலியாக ஒரு வாட்டி குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ரிட்டன் வர்ற வழியில் காலில் முள் குத்திச்சு. என்னமோ உறுத்துது அப்படிதான் இருந்தேன் நான். ஆனால் அது முள்ளுன்றது கடைசி வரைக்கும் தெரியவே இல்லை எனக்கு. சரி, ஏதோ ஒன்று நெருடலாகவே இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் சைடு வாக்கில் நடந்து வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வண்டியில் தான் போனோம், வண்டியிலே வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு இன்னும் அந்த உறுத்தல் இருந்துக்கிட்டே இருந்தது. என்னடான்னு பார்த்தா காலில் சின்ன முள், அது ரொம்ப ரொம்ப சின்ன முள்.
அந்த சின்ன முள்ளுமே காலையில் குத்துனது ரொம்ப உறுத்தலாக தான் இருந்துச்சு. நல்லா உள்ளே போயிடுச்சு, பாதத்தில் நல்லா உள்ளே போயிடுச்சு. செருப்பை அந்த இடம் அந்த சோல் டச் பண்ணும்போது வந்து ரொம்ப உறுத்துது, வலிக்குது. என்னால் அது முடியல. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பாவும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் என் காலை பிடிச்சிச்சு. நமக்கு வேறு அந்த கால் பாதம் தொட்டாலே ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். எனக்கு எல்லாருக்குமே சென்சிட்டிவாக தான் இருக்கும். அது கூசும், இருந்தாலும் எனக்கு ரொம்பவே சென்சிட்டிவாக இருந்தது. யாரையுமே எங்கள் டச்சே பண்ண விடலை. அப்புறம் 2 பேரும் கஷ்டப்பட்டு கால் கெட்டியமாக பிடிச்சி வச்சுட்டு சேஃப்டி பின் இருக்கும்ல, அது அப்படியே குத்தாமல் அதை அப்படியே தேய்ச்சி அது எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் எடுத்தாங்க அந்த முள்ளை. அதுக்கப்புறமா தான் என்னால் கொஞ்சமாச்சு ரிலீஃப் ஆக முடிஞ்சது. அது ரொம்ப சின்ன முள், ரொம்ப ரொம்ப சின்ன முள். ஓரளவுக்கு ஊரில் எல்லாம் இருக்கவங்களுக்கு தெரியும், செருப்புலையோ கால்லையோ முழுக்குச்சுன்னா அட்லீஸ்ட் இவ்வளோ பெருசு இருக்கும். இது ரொம்ப பொடி முள், ரொம்ப பொடி முள். அந்த மாதிரி இப்போ அந்த முள் குத்துச்சுன்னா அது நம்ம கையால் தானே எடுத்து போடுவோம். அந்த மாதிரி உன் கைகள் என்னை ஒரு முறை தீண்டிட. இப்போ நீ என்னை டச் பண்ணிடுவியான்னு நான் ஏங்கிட்டு இருக்கேன். அப்போ நான் முள்ளாக இருந்தாலாச்சும் உன் மேலே உன் காலில் பட்டு நீ என்னை கையில் தொட்டு நீ என்னை தூக்கி போடணும்னு ஆசைப்படுறேன் அப்படி சொல்லி. அப்புறம் உன் கவனத்தை என் பக்கம் ஒரு நொடி ஏற்றிட ஓடாத கடிகாரம் ஆகிடுவேன் அப்படின்றது. இப்போ நார்மலாக நம்ம வந்து டைம் பார்ப்போம், எப்படி சொல்கிறது, வாட்சில் டைம் பார்ப்போம், ஃபோனில் டைம் பார்ப்போம். டக்குன்னு டைம் பார்த்துட்டு அது அவ்வளோதான், அதோட வேலை முடிஞ்சிடுச்சு. இது ஓடாத கடிகாரம்னா அது நமக்கு உறுத்திட்டே இருக்கும். ஐயோ ஓடலையே. இப்போ கையில் கட்டியிருக்கிறது கூட ஓடலைன்னு வச்சுக்கோங்க, அதுவும் உறுத்தலாக தான் இருக்கும். வால் கிளாக் ஒன்று ஓடலைனாலும் அதுவும் கடுப்பாக தான் இருக்கும். ஐயோ இது வேற ஒன்று ஓடாமல் ஒன்று உட்காந்துட்டு இருக்குது, இதை என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போது மோர் தேன் அந்த பர்பஸ்க்காக அந்த விஷயத்த பார்க்கறதுனால நான் வந்து ஒரு ஓடாத கடிகாரம் ஆகினாலாச்சு நீ என்னை கொஞ்சம் ஞாபகம் வச்சுப்ப அப்படி சொல்கிற மாதிரி. அவ்வளோதான், இது சொல்ல வந்தது இவ்வளோதான். சரி, இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்லை இதை பற்றின ஏதாவது கருத்துக்கள் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்டு உங்களுக்கு ஏதாவது கஸ்டமைஸ் கவிதைகள் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், இல்லை மெயில் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட்ஸில் கூட சொல்லுங்கள். நான் உங்களுக்காக எழுதி எப்படி சொல்கிறது, நீங்கள் எங்கே கேட்குறீங்களோ நான் அங்கே உங்களுக்கு எழுதி சென்ட் பண்ணுறேன். கரப்பாம்பூச்சி முடி வர வந்துக்கிட்டே இருக்கு. சரி, அதான் உங்களுக்கு பேசிக்காக கஸ்டமைஸ்ட் கவிதைகள் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்கேயாவது எனக்கு சொல்லுங்கள், நான் ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு எழுதி நான் அனுப்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வேறு என்ன, இந்த வீடியோ அவ்வளோதான், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.